எங்களுக்கு வேலை முடியறதே 2 மணி தான். நாங்கள் 2 மணிக்கு போய் காலையில் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம், சீஸ் சாப்பிடுவோம், பிட்ஸா சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம். இப்படின்னு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப நார்மல், ஹெல்த்தியாக இருப்பாங்க, எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கிளினிக் வர 10 வயசு குழந்தையெல்லாம் 80 கிலோ, அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோ. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஃபுட்ஸ். நலம் வாழ 2.0ல் இந்த எபிசோடில் எந்த உணவு எப்பப்போ சாப்பிடணும் அதை பற்றி நம்ம விவரமாக பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். பட் சில விஷயங்கள் இருக்குது, ஒரு வேளையும் அதாவது எடுக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா 5 விதமான உணவு ஃபஸ்ட்டு இருக்குது. கிரெயின்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் பால் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள். இந்த மாதிரி இந்த குரூப்ஸை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவை. இது மண்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று, வென்ஸ்டே ஒன்று அப்படி கிடையாது. இது தினமுமே நம்மளுக்கு எல்லாமே தேவை. இதுதான் முக்கியமான கருத்து. இப்போது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு நேரம் இந்த டைம். அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபுட், பர்கர், சீஸு, பிட்ஸா இந்த மாதிரி உணவு எக்கச்சக்கமாக சாப்பிட்ற ஒரு ஃபேஸ் இது. அதுவும் சின்ன பசங்க, யங் ஜென்ரேஷன். இதுக்கு விளைவு என்ன பார்த்திங்கன்னா, இந்தியாவில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஒபேஸ் சில்ட்ரன். அண்ட் 2030 6 million or 2 million children are going to be obese and 6 millionக்கு மேலே ஓவர் வெயிட்டாக இருக்க போகிறாங்க. எங்கள் கிளினிக் வர 10 வயசு குழந்தையெல்லாம் 80 கிலோ, அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோ. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஃபுட்ஸ், சேஞ்ச் ஆஃப் இது தான் மெயினாக அஃபெக்ட் ஆகுது. இப்போ காலை உணவில் ஸ்டீம்டு ஐட்டம்ஸ், இட்லி, இடியாப்பம் இதெல்லாம் நல்லது. என்றைக்கோ ஒரு நாள் ஃப்ரைட் ஐட்டம், பூரி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஓகே. பட் பெரும்பாலும் சிம்பிள் ஃபுட், ஏன்னா ஏர்லி மார்னிங் டைஜஷன் சீக்கிரம் சாப்பிட்டு ஓடுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். பொங்கல், இட்லி, தோசை அந்த மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா மதிய உணவில் டெஃபினட்டாக காய் வேணும். உங்களுக்கு ஒரு 8 inch பிளேட் எடுத்திங்கன்னா கால்வாசி உங்களுக்கு ரைஸு, கால்வாசி உங்களுக்கு புரத சத்து உணவு. ஸோ பருப்பு, சாம்பார் அந்த மாதிரி விஷயங்கள். 2 பாகம் உங்களுக்கு வெஜிடபிள். பட் எல்லோரும் எப்படி சாப்பிட்றாங்க, 3/4 பிளேட் ரைஸு, அதுக்கு அப்பளம், வத்தல், வடாம் இல்லை பிக்கல் தொட்டு சாப்பிட்றாங்க. காய்ங்கிற நாமதயமே இல்லை. இருந்தாலும் 2 டீஸ்பூன் கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி நைட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா ஆஸ் த சன் செட்ஸ் அந்த டைமில் சாப்பிட்டுடுங்க. சரி, அது முடியாதா, ஒரு 8-8:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடுங்க. அப்போ தான் ஒரு 2 hours இல்லை 1.5 hours வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு வேலை முடியறதே 2 மணி தான். நாங்கள் 2 மணிக்கு போய் காலையில் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம், சீஸ் சாப்பிடுவோம், பிட்ஸா சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், ஷவர்மா சாப்பிடுவோம். இப்படின்னு இந்த ஜென்ரேஷன் இருக்குது. இதனால் என்ன அதில் ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு சூரியன் இறங்கினோடனே டைஜஷன் குறைஞ்சி போயிடும். ஸோ காலையில் 2 மணிக்கு சாப்பிட்ற டைமே இல்லை. அதுக்கு பேரே சொன்னிங்கன்னா ட்ரெடிஷனில் அசுர சந்தி வேலை அப்படிம்பாங்க. அப்படின்னா அசுரங்கள், அதாவது நார்மல் பீப்புள் அந்த டைமில் முழிச்சிட்டும் இருக்க மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ உங்கள் வேலைனால நீங்கள் முழிச்சிக்க வேண்டியிருக்கு, ஃபைன். பட் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் டின்னர் நார்மலாக 8:30 முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் தூங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். எஸ், நீங்கள் லேட்டாக தான் எழுந்துப்பீங்க, பரவாயில்ல, அந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ இந்த லேட் நைட் ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட், பிரியாணி, ஷவர்மா இல்லை ஐஸ்கிரீம் இல்லை பன்னீர், எந்த ஐட்டம் நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றது நல்லதே இல்லை. இப்போ மெயின் சேஞ்ச் இன் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய மாறி இருக்குது.
என்ன மாறி இருக்கு? முன்ன வீட்டிலே தோட்டம் இருக்கும், வீட்டிலே மாடு இருக்கும். ஸோ பால் தயிர் பார்ட் ஆஃப் லைஃப். இப்போது பாலே சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கு மேக்கப் பண்ணும், நிறைய இந்த மாதிரி பருப்பு அதெல்லாம் சாப்பிடும். இப்போ ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு இருக்குது உலகத்தில், ஒரு 5-6 இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப நார்மல், ஹெல்த்தியாக இருப்பாங்க, எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க 130 வரலும் இருக்காங்கன்னு. எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, இதெல்லாம் படித்த விஷயந்தான். பட் அந்த ப்ளூ ஜோன்ஸில் இருக்கிறவங்க சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இதுதான் மெயினாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ரைஸ் இல்லை மில்லட் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜும் கிடையாது, பால் ஐட்டமும் கிடையாது. இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்கும் சாத்தியமா? அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்லே டிஃப்ரெண்ட், காம், கம்போஸ்ட், வெரி சிம்பிள், அந்த மாதிரி இருக்கிறது இயற்கை இருக்கிற இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது முடியும். பட் பாலை கட் பண்ணால் அவங்க கால்சியம்க்கு நிறைய கீரை, நிறைய கேழ்வரகு, நிறைய இதெல்லாம் எடுக்கணும் டு மேக்கப் ஃபார் த கால்சியம். அதுவும் பண்ணுறது இல்லையே. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நாங்கள் பிளான்ட் பேஸ்ட் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த அளவு கேழ்வரகும் கிடையாது, கீரையும் கிடையாது. அப்போ கால்சியமை சப்ளிமெண்ட்டாக தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண 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 பல விதமான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு உடம்புல. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அது பிரகாரம் நம்ம பிளான் பண்ணி சாப்பிடணும். பட் பிபிஓ செக்டரோ, ஐடி செக்டரோ, இல்லை நைட் டியூட்டி பண்ணுற நர்ஸஸோ, டாக்டர்ஸோ, வார்ட் பாய்ஸோ எல்லாருமே 8-8:30க்குள்ளே டின்னர் முடிச்சிடணும். அவங்க ஃபுல் நைட் முடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்போவாது பசிக்குதுன்னா கொஞ்சம் மோர் குடிக்கலாம், இல்லை ரொம்ப குளிரான இடத்துல இருக்காங்கன்னா ஒரே ஒரு டீயோ காஃபியோ குடிக்கலாம், அதோடு போகும். அதுக்கும் மேலே பசிக்கிறாப்பில் இருந்ததுன்னா இவங்க நட்ஸு இல்லை ஃப்ரூட் சாப்பிட்லாம். பட் வேறு எந்த ஐட்டமுமே தேவையில்லை. இவங்க மறுநாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பாங்க, அதனால் ப்ராப்ளமே இல்லை. அவங்க டே லேட்டாக ஆரம்பித்து அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக ஆரம்பிக்கும், அவ்வளோதானே வழிய வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் லேட்டாக வேலை பண்ணுறோம் அதனால் நாங்கள் சாப்பிடுவோங்கிறது ஒரு லாஜிக்கே கிடையாது. இது பண்ணவே கூடாது. இப்போ உணவு டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை உணவு 8லேருந்து 9க்குள்ளே சாப்பிட்டுடலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உணவு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஃப்ரூட் உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் கொடுக்கும். அண்ட் உணவும் கொஞ்சம் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா மதிய உணவு, இது அரவுண்ட் 12:30 to 2க்குள்ளே சாப்பிட்டுடணும். ஏன்னா இந்த டைமில் தான் பசிக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க ரெகுலராக இந்த 8 inch பிளேட் சொன்னோமே அது மாதிரி 2 மடங்கு காய், ஒரு கால்வாசி உங்களுக்கு ரைஸு, கால்வாசி பருப்பு இல்லை ப்ரோட்டீன் ஃபுட். அப்புறம் 3-4 o'clock லைட்டாக ஒரு காஃபி டீ அதோடு போடுறோம். அதோட பிஸ்கெட்டும் வேண்டாம், சுண்டலும் வேண்டாம், சமோசாவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நைட்டு ஒரு 7:30-8, மேக்ஸிமம் 8:30க்குள்ளே டின்னரை முடிச்சிட்டோன்னா பெட்டர். இது ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட். ஸோ லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கொஞ்சமாக இட்லி இல்லை இடியாப்பம் இல்லை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் ப்ளஸ் ஆல்சோ அ ப்ரோட்டீன் ஃபுட். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க பசிச்சாதான் நாங்கள் சாப்பிடுவோம், விச் இஸ் குட். ஏன்னா பசிச்சா தான் சாப்பிட்ணும். பட் எங்களுக்கு பசி எடுக்கணும் அப்போ தான் நாங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் 8, 12, 8ங்கிறீங்க, எப்படி எங்களால் கடைப்பிடிக்க முடியும்? நீங்கள் சரியான உணவு சாப்பிட்டு சரியான லைஃப் ஸ்டைல் பிட்வீன் 10 and 6 நீங்கள் உங்கள் ஸ்லீப், அப்புறம் எக்ஸசைஸ் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பசி அந்த டைமில் வரும். அண்ட் ஓவர் ஈட் பண்ணக்கூடாது. எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கட்லெட், சமோசா இதெல்லாம் சாப்பிடாத. நார்மல் உணவு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் நாங்கள் சொன்னாப்பில் சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைமை பார்க்க வேண்டாம். மீல் டைம் போது உங்களுக்கு பசிக்கும், நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டா போதும். இந்த மாதிரி தான் பண்ணும். பட் மேக்ஸிமம் பிஸ்னஸ் எப்போ ஆகுது அப்படின்னு கேளுங்க, பிட்வீன் 7 PM to 11 or 12 midnight.
இந்த டைமில் தான் பரோட்டா, பட்டூரா, அப்புறம் பிரியாணி, அப்புறம் ஆல் சிக்கன் ஐட்டம்ஸ், மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரைட், இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பிஸ்னஸ் நடக்குதுன்னா எப்படி? நீங்கள் டோட்டலாக மெத்தடை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் வரும். ஒபேசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.